குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மார்னிங் எழுந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு சேஞ்சுக்கு எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க பார்க்கில் வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா அங்கே நாய்க்குட்டி இருந்துச்சு, அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவருக்கு கொஞ்சம் ஃபுட்லாம் வச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கடைக்கே போகலான்னு வெளியே வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு வெளியே பார்த்தா வெதர் நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். சரி அதுக்குள்ளே ஒரு சின்ன கிளிப் எடுத்துடலான்னு எடுத்தேன். இங்கே யூகேல இப்படி தாங்க, வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். இத்தனைக்கும் ஸ்கூலும் இருக்குது இங்கே. என் ஹஸ்பண்ட் கார் ரெடி பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே இருந்துன்னா லிவர்பூல் டு செஷர் ஓக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வழியில் வந்து ரன்கன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணி நல்லா டயர்டாக இருந்தனால கொஞ்சம் ஏதாவது ட்ரிங்க் பண்ணணும் போல் இருந்தது. அதனால் மான்செஸ்டர் பக்கத்தில் ஒரு பாகிஸ்தானி வந்து ஷேக் ஷாப்பை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே திக்காக நல்லா டேஸ்டியாக கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. என்ன பெருசாக டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது, பார்க்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து அவகேடோ மில்க் ஷேக் ஒன்று குடித்தோம். நான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் மான்செஸ்டரில் இருக்கீங்கன்னா இந்த ஷாப்பில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே நான் சீக்கிரமாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சிம்பிளாக தான் இந்த ரெசிபி என்னோட அண்ணி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அதனால் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். வேறு நாடுகளில் இருந்தாலும் நம்ம எல்லாரோட ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ ஹேர் சீரம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி தான் டைம் ஆச்சுன்னு தெரில, டக்குன்னு அந்த சீரம் போட்டு குளிச்சுட்டு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா விண்டோ ஓப்பன் பண்ணால் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படியும் இன்றைக்கான வீடியோ நான் சிம்பிளாக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.